குட் ஈவினிங். வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபர்ஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் ப்ளஸ் ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிடலாம். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஒரு சூப்பராக வந்து பையிங் சைடு மூவ் ஆகிருக்கும், பார்த்துருப்பீங்க. ஓகே, நம்ம லெவல்ஸும் ஆல்மோஸ்ட் வந்து மேப் சைடில் ஒரு 2 லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். அதே மாதிரி ஹியூஜ் கேப் டவுனில் தான் மார்க்கெட் ஆனது ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ அதை பற்றி ரொம்பலாம் இது பண்ண வேணாம், திங்க் பண்ண வேணாம். ஆனால் அந்த லாஸ்ட் டே நடந்துச்சு பாருங்கள், 8ஆம் தேதி ஜூலையில். அந்த பெரிய கேண்டில்குள்ளே தான் இப்போ வரைக்கும் இன்சைடு கேண்டிலாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோக்குள்ளே தான் இந்த 3 நாளோட மார்க்கெட் ஆனது ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன டைரக்ஷன் எடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து டேரெக்டாக வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்கு வந்து போயிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஓகே, அவசரப்படாதீங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து எடுத்தாச்சு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த மறுபடியும் இந்த வார் ப்ராப்ளம் வந்துச்சு இல்லையா, இந்த இடத்துல ஒரு செல்லிங் வந்தது இல்லையா, அப்போல இருந்தே இப்போ வரைக்கும் ஒரு பொசிஷன்லாம் ஹோல்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஏன்னா மாற்றி மாற்றி கேப் அப் கொடுக்குது, கேப் டவுன் கொடுக்குது, இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்குது. இப்போ இது வந்து எந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருந்த லெவல்ஸு. ஓகேங்களா, மேபி டவுன் சைடில் போனால் இப்படி போகும், அப் சைடில் போனால் இப்படி போகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு லெவல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த லெவல்ஸை தான் இப்போ அப்படியே தான் இருக்குது, வேறு எதையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணல. இப்போ மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம ட்ரேடை அவாய்ட் பண்ணிடுங்கன்றத சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டேயில். ஆனால் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, அதுக்கு கீழே ஒரு கேப் டவுன் ஏற்கனவே இருந்தது. ஓகேங்களா, ஸோ இந்த கேப் டவுனுக்கு இந்த இடத்துல தான் மார்க்கெட் ஆனது ஓப்பனே ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்படின்றப்ப ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இந்த இடத்துல தான் இந்த கேப் டவுன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் மார்க்கெட் ஆனது ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எவ்வளோ கேப் டவுன் பார்க்குறீங்க, 24,200லேருந்து 24,000, கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் வந்து கேப் டவுன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஷார்ப்பாக ரெக்கவர் ஆகி அந்த ஏற்கனவே நமக்கு போன ஃப்ரைடே மார்க்கெட்டோட ஹையில் போய் இது வந்து முட்டிட்டு போய் க்ளோஸ் வச்சுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. இப்போது நம்ம வந்து 15 நிமிஷம் பிரேக் அவுட்டில் நம்ம வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா 2 நான் அதனால தான் லெவல்ஸ் எல்லாமே நான் வந்து அதில் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 130 வரைக்கும் தான் நான் வந்து உங்களுக்கு லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். இந்த இடம் வரைக்கும் தான் 130, 32 வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் போயிருந்துச்சு. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்குள்ளேயும் சின்ன சின்ன பேட்டர்ன் போட்டு கரெக்டாக போய் ரீச் ஆயிருச்சு. இப்போது இது எந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கேப் ஆனது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபில் பண்ணி முடிச்சிருச்சு. இங்கே உள்ள எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஏற்கனவே இந்த இடத்துலையும் கேப்பு ப்ளஸ் நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதான்றதை பாருங்கள். இப்போது அதாவது இந்த வெள்ளிக்கிழமை கேப்பை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக, அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு கேப் 1. ஓகே, ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. கரெக்டாக இவ்வளோ பெரிய கேப் விட்டுட்டு ஓப்பன் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் கண்டிப்பாக வந்து ஃபில் ஆகியே ஆகும். ஒரு 2 கேப் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் இது வந்து கண்டிப்பாக இந்த ஏன்னா ஏற்கனவே கேப்பு இப்போயும் கேப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஏன்னா ப்ரீவியஸான கேப்பில் தானே ஓப்பன் ஆகிருக்கு. அது போக கேப் ஃபில்லிங் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கோட இதுன்னு பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்படின்றப்ப ஹையை பிரேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த லெவல் வரைக்கும் போய் சூப்பராக வந்து ரீச் ஆயிடுச்சு. இவ்வளோதான், இதுக்கு மேலே போனது தெரியல. ஓகே, ஸோ இது வரைக்கும் தான் கிட்டத்தட்ட 24,200 அப்படின்ற லெவல் வரைக்கும் போயிருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்பான ரெக்கவரி வந்து ஆயிருக்கு மார்க்கெட்டில். ஓகே, ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுமா இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒன்றே ஒன்று தான், இந்த ட்ரெண்ட் லைன் தான் இனி. ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம வந்து போட்டு வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். இதில் ஏதாவது செல்லிங் ப்ரெஷர் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாக செல்லிங்க்கு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் லெவல் அதே தான் 24,000. சப்போஸ் அதையும் உடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்குங்க. ஓகே, 23,900. அதுக்கு அப்புறம் வந்து 23,780. நான் இப்போ கொடுக்குறது வந்து ஜஸ்ட்டு மேபி இந்த லெவல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கொடுக்குறேன். காலையில் நான் உங்களுக்கு வந்து லெவல்ஸ் பார்த்துட்டு கொடுத்துட்றேன். அடுத்து வந்து ஹை அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு கேப்பு ஃபில் ஆகாமல் இருக்குது. ஓகேவா, ஸோ இதை தாண்டி போகுதா அப்படின்றத கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்சைட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 24,350 அப்படின்ற லெவல் மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல். சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 24,000, 23,900 இதெல்லாம் வந்து ஒரு மேஜரான சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஆனால் இன் பிட்வீனில் மார்க்கெட்டு
பிச்சு போட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ கவனமாக என்ன டைரக்ஷன் எடுக்குதோ அந்த டைரக்ஷனை வச்சு நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது தான். அதுதான். ஓகேவா? ஸோ நான் வந்து தெளிவா சொல்லியிருந்தேன். வெள்ளிக்கிழமை கம்ப்ளீட்டா ஒரு சைட்வேஸில இருக்கு. அந்த ரேஞ்சுக்குள்ள ஓப்பன் ஆனா வெயிட் பண்ணிட்டு எடுங்க. பிரேக் அவுட் குடுக்கட்டும்னு. ஆனா ஓப்பனிங்கே என்ன நடந்திருக்கு? ஹியூஜ் கேப் டவுன் குடுத்துட்டு அங்கருந்து ஷார்ப்பா வந்து மார்க்கெட் ஆனது ரெக்கவர் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அப் சைட்ல இந்த இடத்துல கேப் இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன கேட்டிங்கன்னா, இன்ட்ராடேல உங்களுக்கு டைரக்ஷன் தெரிஞ்சா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இல்லன்னா அவாய்ட் பண்றது பெஸ்ட்டு. ஓகேங்களா? பெரும்பாலும் ஹைய பிரேக் பண்ணுதுன்னா, அந்த லெவல்ல நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரொம்ப ரேரா தான் ஹையையும், லோவையும் பிரேக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு டைரக்ஷன் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம லெவல்ஸ் குடுக்கும்போது, அத நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது. அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது. கவனமா ட்ரை பண்ணுங்க. மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு, பொறுமையா ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாருங்க ஃப்ரைடேவோட நம்ம வந்து ரேஞ்ச மார்க் பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அதுக்குள்ள போய் கரெக்ட்டா வந்து முடிஞ்சிருக்கு. கரெக்ட்டா? ஸோ இப்படி தான் மார்க்கெட் ஆனது இன்னைக்கு வந்து மூவ் ஆயிருக்கு. அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நான் உண்மையிலேயே சொல்றேன். பேங்க் நிஃப்டி பக்கம் அவ்வளவா பார்க்கல. ஏன்னா வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம்னு நெனச்சேன். சேம் அதே தான். ஃப்ரைடேல என்ன நடந்துச்சோ ஒரு கேப் டவுன் குடுத்துட்டு, கேப்ப ஃபில் பண்ணி முடிச்சுட்டு, கரெக்ட்டா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் முடிஞ்சிருக்கு. இந்த கேப் இன்னும் வந்து அப்படியே பெண்டிங்ல தான் வச்சிருக்கு. தெரியுதுங்களா? நம்ம வந்து கேப் டவுன் பிரேக் அவுட் நடந்தா தானே கீழ வந்து எடுக்க முடியும். அப்படியே டைரக்ட்டா அங்கருந்தே சப்போர்ட் எடுத்துட்டு மேல மூவ் ஆயிருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு? நேத்தோட ரேஞ்சும், இன்னைக்கோட ரேஞ்சும் ஆல்மோஸ்ட் ஈவனா இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இத தாண்டுற பட்சத்தில 58,580 அப்படின்னு அப் சைட்ல போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 58,900 அப்படின்ற லெவல். டவுன் சைட்ல வருதான்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்த்துட்டு, இந்த இடத்துல உள்ள கேப் இருக்கு பாருங்க, இது இருக்கட்டும். மேபி ஏதாவது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் எங்கேருந்து எடுக்கணுங்க ட்ரெண்ட் லைன்? நீங்க பேங்க் நிஃப்டிய பொறுத்தமட்டிக்கு இங்கேருந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா கனெக்ட் பண்ணுங்க. இல்ல இது தெரியலன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்குள்ள ட்ரெண்ட் லைனையாவது கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப் சைட்ல போதா, டவுன் சைட்ல போதான்னு டைரக்ஷன் பொறுத்து மேஜர் பாயிண்ட் இதுதான். நான் என்னோட அனலைசிஸ் படி போட்டிருக்கேன். நீங்க உங்களோட இத வந்து கண்டிப்பா செக் பண்ணிட்டு எடுங்க. இது ஒன்லி எஜுகேஷன் பர்ப்பஸ். சரிங்களா? ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டில நான் இப்படி தான் போட்டு வச்சிருக்கேன். நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு, ஃபர்தர் பிரேக் அவுட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில, அதோட பிரேக் அவுட் க்ளோஸு எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுங்க. ஸோ அதுதான் பெஸ்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ கவனமா எடுங்க. அடுத்து வந்து ஆல்மோஸ்ட் நம்ம 2யும் பார்த்தாச்சு. அடுத்து வந்து இந்த மிட் கேப் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாவே ஒரு ஸ்ட்ராங்கா ரெக்கவர் ஆயிருக்கு. பார்ப்போம் இது வந்து தொடருமான்ட்டு. ஏன்னா, இதில உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு மிட் கேப்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸ்ல கிட்டத்தட்ட 3 டூ 4% வந்து சூப்பரா வந்து மூவ் ஆயிருக்கு. டிசிஎஸ் எல்லாமே நல்லா மூவ் ஆயிருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஓகே. அடுத்து வந்து ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துரலாம். ஒன்ஸ் வந்து கவனமா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, எனக்கே நான் லாஸ்ட் டேவே சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ரொம்ப குழப்பமான ஒரு இதில தான் இருக்கு. டைரக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா பேங்க் நிஃப்டி இந்த ஹைய தாண்டுது அப்படின்ற பட்சத்தில மேல போறதுக்கு அல்லது 59,000 இத தாண்டுது அப்படின்ற பட்சத்தில மேலலாம் இந்த இந்த இடத்துலலாம் கேப் இருக்கும். அதெல்லாம் போய் தேடி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபில் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ மொத்தத்தில மார்க்கெட்டு ஏதோ ஒரு டைரக்ஷன் குடுக்க போது வெயிட் பண்ணி பார்ப்போம். சேம் அதே தான் நிஃப்டிலயும் அப்படிதான் இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு காலையில நம்ம மார்க்கெட் வந்து ஹியூஜ் கேப் டவுன் அதாவது நிஃப்டி வந்து நடக்கு. அதே சமயத்துல க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா, ஹியூஜ் கேப் அப் ஆச்சு. இங்க பாருங்க. தெரியுதுங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, 6,800லேருந்து 7,000 ஏன்னா இப்போ அந்த வார் பேனிக் அந்த இதெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம வந்து உண்மையிலேயே சொல்றேன். அ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நான் அதனால தான் நான் லாஸ்ட் டேட்ல சொன்னேன். ரொம்ப கவனமா பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுக்கு காரணம் அதுதான். இப்போ 2 பக்கம் கேப் விழுகுது அப்படின்னாலே, டைரக்ஷன் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் எடுக்கணும். அவசரப்படக்கூடாது. ஒரு 15 நிமிஷம் பிரேக் அவுட் வச்சு எடுத்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாரி ஒரு ஏற்கனவே ஒரு கேப் இருக்குங்க. அந்த கேப்புக்குள்ள இன்னொன்னு வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அன்னைக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு டைரக்ஷன் சூப்பரா எடுக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே. அடுத்து ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துரலாம். நீங்க செக் பண்ணிட்டு ஒரு ஒரு ஸ்டாக்குமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டாக்ஸுக்கு மெம்பர்ஷிப் அவைலபிளா இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் சூப்பரா போய்க்கிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் அப்படின்ற லெவல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து நியூ ஜென் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கு. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். அந்த ஐடி செக்டார் எல்லாமே நல்லா மூவ் ஆயிருக்கு. ஃபர்தரா மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில இதோட அடுத்த டார்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு மொமெண்டம் ஸ்டாக் தான். ஓகே. ஸோ ஒரு 750 அப்படின்ற லெவல் வரைக்கும் மேபி போலாம். ஓகே. நியூஜென் சாஃப்ட்வேர். அடுத்து வந்து டிசிஎஸ். இன்னைக்கு டிசிஎஸ் நல்லா மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா?
ஸோ ஃபர்தரா மூவ் ஆகுமானா, இந்த லெவல் இருக்கு பாருங்க. இத தாண்டி இதோட பிரேக் அவுட் க்ளோஸ் உள்ள வந்தது அப்டின்னா, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. இத வந்து ஒரு ஏன்னா இத தான் பிரேக் பண்ணியிருக்கு மேஜரா. பிரேக் பண்ணிட்டு கீழ போயிருக்கு. ஸோ இதோட பிரேக் அவுட் க்ளோஸ் இதுக்குள்ள ஸ்ட்ராங்கா வருது அப்டின்ற பட்சத்தில நம்ம வந்து அடுத்த லெவல் வந்து 2400 அப்டின்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அதையும் தாண்டுச்சுன்னா 2600. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு அவசரப்படாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஏன்னா இந்த ஐடி செக்டார் எப்பயுமே சம்டைம்ஸ் மேல போகும். சம்டைம்ஸ் சடனா வந்து கீழ வந்துரும். ஸோ செக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அதேமாரி HCL சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்குங்களா? ஒரு ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் எல்லாம் போட்டு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இதே மாரி தான். சூப்பரா போயிருக்கா? ஸோ இங்க பிரேக் அவுட்லயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஒரு 2 டேஸா இறங்கிட்டு இன்னைக்கு வந்து கரெக்ட்டா மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். அடுத்து வந்து PCBL. நான் குடுக்குற ஸ்டாக்ல 1 ஆர் 2 ஸ்டாக்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்க. ரொம்பலாம் பார்க்க வேணாம். ஓகே. ஏன்னா டெய்லி வந்து பிரேக் அவுட் இருக்க தான் போது. பிசிபிஎல்ல பொறுத்தமட்டியும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ ஃபர்தர் பிரேக் அவுட் இருக்கான்றத செக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. 368 அப்படின்ற லெவல் வரைக்கும் மேபி போகலாம். எதுவா இருந்தாலும் ப்ராப்பரான எஸ்எல் ஒண்ணு வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. அடுத்து வந்து பேடிஎம். பேடிஎம் ஆல்ரெடி சூப்பரா வந்து மூவ் ஆயிருக்கும். இத நான் ஏற்கனவே எங்க மெம்பர்ஸ்க்கு இந்த இடத்துலயே குடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ சூப்பரா போயிருக்கு. இப்போ இது இன்னும் ஃபர்தரா போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா, எனக்கு தெரிஞ்சு இருக்குங்க. நான் வந்து ஒரு 1700 அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து வீக்லில அனலைசிஸ் பண்ணியிருக்கேன். டைம் மேபி எடுக்கலாம். ஓகே. இத நீங்க வந்து ஒரு ரவுண்ட் பாட்டம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, சம்திங் ஏதோ ஒரு பிரேக் அவுட் ஓகே. அ அல்லது இந்த சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். எப்படி அப்படின்னா, அந்த கனெக்டிவ் பாயிண்ட் இந்த மாரி ஒரு நிமிஷங்க இது இல்ல. இந்த மாரி ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இது வந்து மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இத அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகே. அதாவது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கரெக்ட்டா அந்த அந்த இடத்துல குடுத்துட்டே போகும். ஸோ அப்படி போனாலுமே இது வந்து 1000 இத நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா 1700 வரைக்கும் ஆல்மோஸ்ட் வரும். ஸோ இப்படியும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். விருப்பம் இருந்தா ஒரு ப்ராப்பரான எஸ்எல் கொஞ்சம் கம்மியாவே கீழ வச்சுக்கோங்க. 1 ஆர் 2 கேண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க வந்து 1700 ஆனா டைம் இழுக்குங்க. ஏன்னா 1400ல தான் இருக்கு. இப்போ 2 டேஸா ஏறி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. செக் பண்ணி பாருங்க நீங்க. அடுத்து வந்து இந்த 3M இந்தியான்னு ஒரு ஸ்டாக் குடுத்துருந்தேன். சூப்பரா மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஆனா ரேட் அதிகம்னு சொல்லி தான் குடுத்தேன். தெரியுதுங்களா? ஸோ கரெக்ட்டா மூவ் ஆகிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு குடுக்கும்போது, இந்த லெவல் வரைக்கும் போகலாம் அப்படின்னு நெனச்சு குடுத்துருக்கேன். பார்ப்போம். சரிகம. சரிகம இந்தியா. ஓகே. இதோட அடுத்த டார்கெட் நான் வந்து 600 வரைக்கும் போகலான்னு போட்டு வச்சிருக்கேன். ஸோ யாருக்காவது எடுக்கணும்னு தோணுச்சுன்னா, 511க்கு மேல வேணா ட்ரை பண்ணி பாருங்க. 511 அல்லது 12க்கு மேல பிரேக் அவுட் குடுத்ததுன்னா 600 வரைக்கும் ட்ரை பண்ணி வேணா பாருங்க. ஓகேங்களா? அஜெக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மூவ் ஆயிருக்கு. மொமெண்ட் ஸ்டாக் தான். மேபி நெக்ஸ்ட் மூவ் ஆகுதுன்னா 670 அப்படின்ற லெவல் வரைக்கும் போலாம். அடுத்து GNA. இந்த ஸ்டாக் மொமெண்ட் ஸ்டாக்கு மேபி 580 வரைக்கும் போலான்னு போட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து வந்து ரூட் மொபைல். நான் நெறைய எழுதியிருக்கேன். 1, 2 மட்டும் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே. ரூட் மொபைல்ல பாருங்க. இத பொறுத்தமட்டி மேபி ப்ரீவியஸான நெக்லைன் கட் ஆகுது. ஸோ ஃபர்தரா மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில ம் ஓகே. பாட்டம்ல இருந்து தான் வருது. மேபி அடுத்து அப்ப வந்து ஒரு 680 அப்படின்ற லெவல் வரைக்கும் போலாம். ஓகேங்களா? 670, 80 இந்த லெவல் வரைக்கும் போலாம். ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. அடுத்து கேலண்ட் ஈஸ்பேட். கேலண்ட் ஈஸ்பேட். இது வந்து ஒரு பாட்டம் சப்போர்ட்ல இருக்கு. ஓகே. ஆனா இது வந்து மொமெண்ட் ஸ்டாக்குங்க. கொஞ்சம் ரிஸ்க் அதிகமான ஸ்டாக்கு. இந்த இடத்துல சாரி. ஓகே. கொஞ்சம் ரிஸ்க்கான ஸ்டாக்கு. அல்லது நீங்க வந்து எனக்கு இது வந்து பயமா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, இந்த நெக்லைன கட் பண்ணும்போது வேணா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்லைன கட் பண்ணட்டும். நீங்க இப்போதைக்கு பண்ணாதீங்க. நெக்லைன் கட் பண்ணது அப்படின்ற பட்சத்தில 870 அப்படின்ற லெவல் வரைக்கும் வேணா முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்போ வேணாம். இது வந்து வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு கீழ எஸ்எல் வச்சுட்டு நீங்க வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணணும். அப்புறம் எக்ஸிட் ஆகணும். ஸோ இதெல்லாம் இருக்கு. வெயிட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. வேற வந்து கனரா கனரா ரெப்கோ அசெட் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும்.
ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக்க பொறுத்தமட்டி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மால் பிரேக் அவுட் நடந்திருக்கு. மேபி அடுத்து மூவ் ஆகுதுன்ற பட்சத்தில 289 அல்லது 90 வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. எஸ்எல் ஒரு கேண்டில் 2 கேண்டில் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. மார்க்கெட்டோட கண்டிஷனுக்கு ஏத்த மாரி தாங்க எல்லாமே மூவ் ஆகும். ஓகே. நான் சொல்றேன்றதுக்காக எடுக்காதீங்க. நீங்க ஓனா அனலைசிஸ் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. அடுத்து வந்து ஃபினோ பேமெண்ட். இது வந்து மொமெண்ட் ஸ்டாக்கு. மேபி 200 வரைக்கும் போலாம். ஓகேங்களா? கொஞ்சம் ரிஸ்க்கு. 200 வந்து இதோட டார்கெட்டா இருக்கும். பிஎஃப் யூட்டிலிட்டீஸ் இதோட வந்து முடிச்சுக்கலாம். பிஎஃப் யூட்டிலிட்டீஸ். ஏதாவது 1, 2 ஸ்டாக் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் மொமெண்ட் ஸ்டாக் தான். இன்னைக்கு நல்ல ஒரு மூவ் ஆயிருக்கு. மேபி நெக்ஸ்ட் மூவ் ஆகுதுன்னா 800 அப்படின்ற லெவல் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ குடுத்ததுல 1, 2 ட்ரை பண்ணுங்க. மார்க்கெட் மேபி மேல போகலாம். தெரியல. என்ன டைரக்ஷன் எடுக்க போகுதுன்றது தெரியல. அந்த செல்லிங் பிரஷர் இருந்ததுல, அந்த கேண்டில்குள்ள தான் இன்சைடாவே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து கவனமாவே ட்ரை பண்ணுவோம். எந்த இடத்துல நீங்க வந்து அவசரப்படாதீங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் குடுத்துட்டே இருக்கிறேன். அதே மாரி இதுக்கு வந்து பெரும்பாலும் நான் கமெண்ட் ரீட் பண்ணலங்க. ஓகே. ஊருக்கு போயிட்டேன். ஸோ அதனால ரீட் பண்ணல. நெறைய பேருக்கு ஆன்ஸரே பண்ணல. மெம்பர்ஸா தான் பெரும்பாலும் இருக்காங்க. சரி ஓகேங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. லைக் பண்ண மறந்துறாதீங்க. நன்றி.